என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை இயேசுவின் பாடுகளை நமக்கு உணர்த்தும் ஒரு நாள். இந்த வெள்ளிக்கிழமையே ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? மீட்பை கொடுப்பதற்காக இயேசு தேர்ந்தெடுத்த ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் இயேசு பலியான அந்த காரியங்களை சிலுவை பாதையாக நாம் நினைவு கூறும் நாட்கள். இந்த தவ காலத்திலே ஒரு சிறப்பு ஜெபம் என்றால், ஒரு சிறப்பான ஒரு தியானம் என்றால் இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கக்கூடிய ஒரு காரியம். அதை தான் இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் அனுசரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய தாய் திருச்சபை இந்த வெள்ளிக்கிழமையில், தவக்காலத்தில் வரும் வெள்ளிக்கிழமையிலே நாம் சுத்த போஜனம் அனுசரிக்க வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொள்கிறது. அப்படி என்றால் இந்த வெள்ளிக்கிழமை நாம் சுத்தமான, அதாவது அசைவம் உண்ணாமல் சைவம் மட்டும், காய்கறிகள் மட்டும் உண்ணும்படியாக திருச்சபை இன்று நம்மை பணிக்கிறது. ஆதலால் இது இன்று நாம் காய்கறிகள் மட்டும் உண்பது நமது கடமை. நான்வெஜ் எடுக்காமல் இருப்பது நம்முடைய கடமையாக திருச்சபை என்று பார்க்கிறது. ஆகையால் அதை தவறுவது ஒரு பாவம். அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் முடிந்த அளவிற்கு சிறு சிறு தவ முயற்சிகளையும் ஜெபங்கள், சிறப்பு ஜெபங்கள் என்பது இயேசுடைய பாடுகளை தியானிப்பது. இயேசுடைய பாடுகளை தியானிப்பதால் நம்முடைய பாவங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைவிட மேலாக இந்த சிலுவை பாதையை பயணிக்கின்றவர்கள் பரிபூரண பலனை பெற்றுக்கொள்கிறார்கள், விண்ணக பலனை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது நம்முடைய திரு அவையின் நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் நம்மை இரக்கத்தோடு பார்க்கும் ஒரு அருமையான நாள். இயேசுவின் திரு இருதயமே, இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தினுடைய அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி என் வீட்டிற்கும் கிடைக்கட்டும் என்று ஜெபிங்க. இருதய ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, இதை நான் வெறும் வார்த்தைகளால் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. அந்த இருதய ஆண்டவருடைய அன்பை சுவைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் உங்களோடு வருவார், உங்களோடு பேசுவார். இந்த வெள்ளிக்கிழமையை பயன்படுத்துங்கள். இறை ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் இருதய ஆண்டவராக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.
எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். ஏசா என்ற ஒருவனை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஏசா யாரு? ஈசாக்கின் மகன், யாக்கோபுடைய சகோதரன். இந்த ஈசாக்குடைய மகனாகிய ஏசா தான் ஆசீர்வாதத்திற்கு உரியவன். ஈசாக்கோட ஆசீர்வாதம் யாருக்கு? ஏசாவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஏசா யாரு அப்படின்னா, ஆசீர்வாதத்தையும் கடவுளுடைய அருளையும் இழந்து போனவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அவன் இழந்தான்? நல்ல கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை குறித்தும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுடைய அனுக்கிரகத்தை குறித்தும் அவனுக்கு அக்கறை இல்லை. பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்த பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்க பார்த்து அழுதான். அப்பா, உம்மிடத்தில் எனக்கு வேறு ஆசீர்வாதம் இல்லையான்னு சொல்லி அவன் அழுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவன் அழுது புலம்பின பின்பும் அதை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை தேடுறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் படிக்கிறோம், திருப்பலியில பங்கெடுக்கிறோம், ஜெபமாலை ஜெபிக்கிறோம், நல்ல ஆண்டவரை தேடுவதில் அக்கறை உள்ள மக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற நன்மைத்தனங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாத்தையும் எதை செய்து விட்டாவது நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு யாரும் நினைக்க கூடாது, கற்பனை பண்ணவே கூடாது. அதனால தான் சொல்றார், உங்களுள் யாரும் ஏசாவை போல நீங்கள் இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு பக்க விளைவு ஒன்று இருக்கிறது. ஆமென். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, நீங்க செய்யற செயலுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. உண்டா? சொல்லுங்க, உண்டா இல்லையா? மேல தூக்கி போடுற கல்லு திரும்ப எங்க வரும்? கீழே தான் வரும். நீ எதை செய்கிறையோ அதற்குரிய ஒரு பிரதிபலன் ஒன்று இருக்கிறது. நம்ம சொல்லுவோம், அழகா படிக்கிற இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரு சொல்லுவோம், டேய் நீ படிச்சா நல்லா இருப்ப, நீ ஒழுக்கமா இருந்தா நல்லா இருப்ப, நீ வாழ்க்கையில சரியா இருந்தா நல்லா இருப்ப. ஆனா அப்பா, நீ இஷ்டம் போல அலைந்தனா அதுக்குரிய விலைய ஒரு நாள் நீ கொடுத்துதான் ஆகணும் என்று நாம் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகிறோம். அப்ப நமக்கு ஒண்ணு தெரியணும், நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு விளைவை, அதனுடைய ஒரு பலனை நாம் சந்தித்து தான் ஆகணும். இது நல்லவங்க கெட்டவங்க யாரா இருந்தாலும் அவர்களுக்குரிய பலன் அவர்களுக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது, அநீதி செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது, கடவுளுடைய அருளை அவன் இழக்கும் பொழுது அவன் 4 காரியங்களை சந்திக்கிறான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வேகமாய் நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ள வேண்டும், எழுதிக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு மாற்றத்தை தருகிற நாளாக ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
48ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசியுங்கள். தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர்.